சில நாட்களா ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. டெண்டர் இஷ்யூ. எம்டிசி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு கண்டக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அதுக்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா, டெம்பரரியாக கண்டக்டர்ஸை ஒரு பிரைவேட் ஏஜென்சி, அவுட் சோர்சிங் ஏஜென்சி மூலமாக ஆள் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நிறைய பேர் இப்போ கூட என்ன பேசுகிறாங்கன்னா, பொலிட்டிக்கலாக இதுக்கு டிஎம்கே தான் காரணம், இதுக்கு டிவிகே தான் காரணம். ஸ்டில் இது வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகேவாக பார்க்கப்படுது. ஸோ நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் இது நியூட்ரலாக நம்ம இந்த விஷயத்தை பார்ப்போம். இந்த டெண்டர் என்னன்னு முதல்ல பார்ப்போம். இந்த டெண்டர் என்ன சொல்லுதுன்னா, எம்டிசி அந்த சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு கண்டக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஸோ அவங்க ப்ரைவேட் ஏஜென்சிக்கு இந்த டெண்டரை கொடுக்குறாங்க. இது எப்போ கொடுக்கப்படுதுன்னா, ஜனவரி 13 அதாவது லாஸ்ட் ஆட்சியில் ரோலிங் பீரியடில் இந்த டெண்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. February 17 இந்த டெண்டருக்காக பிட் பண்ணுறாங்க. அப்படி உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அவங்க தான் இந்த டெண்டர் எடுக்கிறாங்க. முதல் கட்டமாக 1797 கண்டக்டர்ஸை இந்த டெம்பரரி அக்ரிமெண்ட் மூலம் இந்த எம்டிசிக்கு அந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதனால் எம்டிசி ப்ரைவேட்டைசேஷன் ஆகிடுச்சான்னு கேட்டால் இல்லை, இது ப்ரைவேட்டைசேஷன் ஆகலை. ஒரு ப்ரைவேட் சோர்ஸ் அவுட் சோர்சிங் மூலமாக தான் கண்டக்டர்ஸ் நமக்கு இப்போ இமீடியட்டாக தேவைப்படுற ஒரே ரீசனுக்காக கவர்மெண்ட்டுக்கு அந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் இது ப்ரீவியஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்தாலுமே, இந்த ஒர்க் ஆர்டர் இஷ்யூ பண்ணது டிவிகே கவர்மெண்ட் தான். இந்த மாதம் ஆகஸ்ட், அதாவது இந்த மாதம் 7 இந்த ஒர்க் ஆர்டர் டிவிகே கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. ரிலேட்டிவ்லி கம்பேர் பண்ணால் லைக் அவங்களுக்கு அதாவது இந்த அவுட் சோர்சிங் பண்ணுறவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேன் பவர் அவங்களுக்கு கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு பெர்மனன்ட் ஸ்டாஃப்னுள்ள ஒரு பேர்டன் இருக்காது. இந்த பிஎஃப் ஃபண்டு வேறு மற்ற பெனிஃபிட்ஸ் இதை பற்றி உள்ள இஷ்யூஸ் தற்போதைக்கு இருக்காது. இன்னும் சில டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் கண்டினியூட்டி, இந்த ரினியூவல், இந்த 11 மந்த்ஸ்க்கு அப்புறமா இந்த ஜாப் கண்டினியூ ஆகுமா, ரினியூவல் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே இல்லையே, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ் இந்த மாதிரி ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி, இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த ரெக்ரூட்மெண்ட்னால இருக்குது. இப்போ இந்த கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களே எஸ்எஸ் என்டர்பிரைசஸ், இவங்க உத்தரப்பிரதேச சார்ந்த ஒரு கம்பெனினால நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு மொத்தமே வட மாநிலத்திலிருந்து வேலை செய்ய போறாங்க, வட மாநிலமாக மாறப்போகுதுன்னு. அது நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த கம்பெனி யூபிஐ சார்ந்தனால 1797 கண்டக்டர்ஸுமே யூபியிலேருந்து வருவாங்கன்னு சொன்னால் தெரியாது. அவங்களோட கான்ட்ராக்ட் என்ன சொல்லப்படுது, அந்த டெண்டரில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேபி 50% ஃப்ரம் யூபி, 30 ஃப்ரம் தமிழ்நாடு, 10 ஃப்ரம் கேரளா, 10 ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அதனால அந்த ஒரு இஷ்யூக்குள்ளே நம்ம கன்ஃபார்ம் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு 64.56 crores ஒதுக்கி இருக்கிறாங்க. அரௌண்ட் 27,000 சம்திங்